ஏய், அந்த காலத்துல ஆட்சியில் இருந்த ராஜாமார்கள்லாம் ரோடோரமா மரத்தை வச்சானுங்க. இன்னைக்கு அந்த மரத்தை எல்லாம் வெட்டி ரோட்டு குறுக்கால போட்டாதான் ஆட்சியவே பிடிக்க முடியும் போல இருக்குது. டேய் மணியா, நீ வரலாறு தெரிஞ்சுக்கோனு. கடவுளே இல்லன்னு சொன்ன கட்சிக்காரனும் கூட கோயில் அடிச்சதா சரித்திரம் கிடையாதுப்பா. ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்ற கட்சிக்கார கோயில் அடிக்கிறான்ல, ஊருக்குள்ள எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நாம மட்டும் கோமணத்தை கட்டினோம்னா கோமாளி ஆயிடுவான். கோமாளி ஆகணுமா மந்திரி ஆகணுமா? மந்திரி ஆகணுங்க. அப்ப ஜாதி கலவரம் மாவட்டம் பூரா பரவானு, அதை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டி போடுவானு, அந்த கமிட்டிக்கு நானே தலைவர் ஆகணும். ஏங்கண்ணா, இந்த கொடியாத்திர அன்னைக்கு உங்ககிட்ட லொல்லு பேசினேன்ல, அதான் பிறக்கும் போதே காகி சட்டையோட பிறந்த மாதிரி பேசலீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணலாமா? போட்டு அரசியல்வாதி கொதவாத அதிகாரி இருக்கிறது ஒன்றுதான், சாகிறது ஒண்ணுதான். ஆமாங்க, அதிகாரியை கொண்டுட்டாங்கன்னு அரசாங்கம் டென்ஷன் ஆயிடு. நம்ம சாதிக்காரனை கொண்டுட்டாங்களேன்னு அர்ஜுனங்களும் கோப்பிடுவாங்க. அப்படியே ஊடால போந்து நம்ம சாதினத்திலையும் மொட்டை தலை மாதிரி வேலைக்கே ஆகாதவன் 2 பேர் இருப்பேன். அவனையும் போட்டு தள்ளிட்டோம்னா அப்புறம் கலவரம் பத்திக்க நேரா பார்லிமெண்ட் தானுங்க.